என்னங்க? ஏங்க இவ்ளோ கோவமா மேல வந்துட்டீங்க? அதான் சேர்மேனா சார்ஜ் எடுத்துக்கிட்டேல, அப்புறம் என்ன வேணும் உனக்கு? உங்க பிளெஸிங்ஸ் வேணும். என்ன? ஆ, உங்க ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்போ என்கிட்ட பிளெஸிங்காக வந்திருக்கேன். நான் கூட ஏதோ ரெக்வெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சேன். இல்லைங்க, நான் தான் சேர்மனா இருக்கணும்னு அத்தையும் மாமாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. என்னால அவங்க பேச்சை தட்ட முடியாம போயிடுச்சு. அப்போ உனக்கு என்னை விட சேர்மன் போஸ்ட் தான் முக்கியமா போச்சுல? உங்களையும் என்னையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் அத்தையும் மாமாவும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இல்லைங்க, எனக்கு உங்களை விட எதுவுமே பெருசு இல்ல. அப்ப சேர்மன் போஸ்டுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்ட? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்க. அப்புறம் ஏன் பிளெஸிங் எதுக்கு? உங்க போஸ்டிங்க்கு நான் போறேன் இல்லைங்க. நாளையில இருந்து எப்படியும் நீங்க ஆபீஸ்க்கு வர மாட்டீங்க. அங்க எல்லாம் நானே பாத்துக்கணும். அஃப்கோர்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு எப்படியும் விவேக் அங்க கண்டிப்பா இருப்பான். அது மட்டும் இல்லாம ஜேஎம்ஆரோட கம்பெனில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேற எனக்கு நிறைய இருக்கு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நீ சரியான களிமண்ணு. ஏதோ அப்படி இப்படின்னு என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட. ஆமாங்க, நீங்க தான் என்னோட மாஸ்டர், என்னோட குரு, என்னோட கடவுள். ஆமாமா, அதான் எனக்கே போட்டியா வந்து நிக்கிறியே. அது குருவை மீறின சிஷ்யையா இருக்கேன்னு நினைச்சுக்கலாம்லங்க. நீ தலைகீழா நின்னு தவம் செஞ்சாலும் என்ன மிஞ்ச முடியாது. ட்ரை பண்றேங்க. நீ என்ன ட்ரை பண்ண போற? உன்னால ஆபீஸ் ஸ்பாயில் ஆகாம இருந்தாலே அதுவே போதும். நீங்க எப்படியும் ஆபீஸ்க்கு வர மாட்டீங்க இல்லங்க, அப்புறம் ஆபீஸ பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஹலோ, நான் சொன்னனா ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னனா? நான் வருவேன், வந்து ஆபீஸ்ல உட்காருவேன், எல்லாத்துலயும் நான் இன்வால்வ் ஆவேன். எனக்கு தெரியாம ஆபீஸ்ல எந்த ஒரு விஷயமும் நடக்க விட மாட்டேன். ஆனா நீங்க ஆபீஸ்க்கு எந்த போஸ்டிங்ல வருவீங்க? புரியல. எனக்கு எந்த போஸ்டும் இல்லையா? இல்ல, இருந்த ஒரு போஸ்டர் எனக்கு கொடுத்துட்டாங்கல்ல. பட் எனக்கு எதுக்கு போஸ்டிங்களா? அந்த கம்பெனி என்னோடது, எம்டியா வருவேன். நம்ம கம்பெனில நீங்க எம்டியா? ஏன், எனக்கு அந்த போஸ்டிங் கூட இல்லையா? என்னோட ஷேர்ஸும் இருக்குல்ல? இருக்குங்க. அப்படின்னா அந்த கம்பெனில எனக்கு பொறுப்பும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. அப்படின்னா நாளையில இருந்து நீங்களும் என் கூட ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்றீங்க? வருவேன். அந்த ஆபீஸ்ல வர்க் பண்ணுவேன்னு சொல்றீங்க? பண்ணுவேன். அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்கல்ல? இந்த மித்ரா சொன்னதை செய்வான். தேங்க் யூ, எனக்கு அதான் வேணும். அப்படின்னா என்ன ஆபீஸ் வர வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேசினாங்க. அவசரப்பட்டு வரேன்னு சொல்லிட்டேன்.